ஹை வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சந்திரகலாவை சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அப்போது ரேவதி சாமுண்டீஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க, அம்மா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்காக சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ரேவதி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ரேவதி நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்குறாங்க. உங்கள் தங்கச்சி தப்பு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு துரோகமே செஞ்சாங்க. அப்படி இருக்கிற தங்கச்சி கூட நீங்கள் மன்னிச்சு வீட்டுக்குள்ளே விட்டுறீங்க. ஆனால் என் புருஷன் என்னம்மா செஞ்சார், அவரை ஏமா நீங்கள் மன்னிக்கவும் மாட்டேங்கிறீங்க, அவரை மருமகனாகவும் ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, அவள் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் என்னோட தங்கச்சி எனக்காக என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கே நல்லா தெரியும். சிவனாண்டி கட்டின தாலியை கலட்டி பஞ்சாயத்தில் கொடுத்துட்டு வந்துட்டா. இதுக்கு மேலே அவள் என்னத்தை செஞ்சு சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை கேட்ட நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சரிம்மா அவங்க தப்பு பண்ணிவிட்டு இப்போ தாலியை கழட்டி கொடுத்துட்டாங்க, அதனால நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டீங்க. ஆனால் இவர் எந்த தப்புமே செய்யலையே. இந்த நகை விஷயத்தில் கூட இவர் மட்டும் முயற்சி பண்ணாமல் எதுவும் செய்யாமல் இருந்திருந்தார்னா என்ன ஆயிருக்கும், கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நகை யார் கையில் போச்சு அப்படிங்கிறத சூப்பராக கண்டுபிடிச்சி எல்லாரும் நிரூபிச்சனால தான் இப்போ நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க. இவர் மட்டும் எனக்கு என்னன்னு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊர்லேயே தலை கட்டவே முடிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அசிங்கமோ அவமானமோ தேடி தந்திருப்பாங்க உங்கள் தங்கச்சி. அப்படிப்பட்ட தங்கச்சியவே நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்க. கார்த்தியை மட்டும் ஏமா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, என் தங்கச்சி 1000 தப்பு செஞ்சாலும் சரி அவளை மன்னிச்சு நான் ஏற்றுக்குவேன். அதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இவனோட ஃபேமிலி என்ன பண்ணியிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. இவங்க தாத்தா பாட்டியும் அன்னைக்கு மனசு வச்சுருந்தா இந்நேரம் எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க. நாங்களாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். எங்களோட குடும்பத்தையே வேரோடு அழிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தை நாங்கள் எப்படியும் மன்னிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவன் மட்டும் ஒரு வார்த்தை அந்த பரமேஸ்வரி பாட்டிக்கும் அந்த தாத்தாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தலை முழுகிட்டு வந்தா நான் இப்போமே இவனை மருமகனாக ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி முன்னாடி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, உங்களுக்கு அதுதான் கோவனா, கண்டிப்பாக அதுக்கான காரணத்தை நான் ஆதாரத்தோட உங்ககிட்ட நிரூபிச்சே ஆவேன். எங்கள் தாத்தா பாட்டி கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கும் உங்கள் அம்மாவோட சாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. யாரோ உங்களை நம்ப வச்சுருக்காங்க. அந்த பகையை இப்போ வரைக்கும் மனசில் வச்சு அவங்கள நீங்கள் வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது நீங்களே ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உங்ககிட்ட இந்த விளக்கத்தெல்லாம் நான் கேட்குறதா இல்லை. நீ மட்டும் உங்கள் தாத்தா பாட்டியை தலை முழுங்கிட்டு வா. அப்புறம் நான் உன்னை என்ன எங்கள் வீட்டு மருமகனாக ஏற்று உன்னை எப்படி ரேவதி கூட வாழ வைக்கிறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அக்கா நீ வேற, அவன்லாம் எப்படிடா இந்த குடும்பத்தை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு தாத்தா பாட்டியை தலை முழுங்க சொன்னால் அவன் எப்படி தலை முழுகுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஏன் தங்கச்சி எனக்காக கட்டின புருஷனே வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கா. அவள் பண்ண தியாக மாதிரி நீ பண்ண முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கத்த, அவங்க தப்பு பண்ணிட்டு சும்மா நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதுவும் உங்களுக்கு தெரிய வரதான் போகுது. கண்டிப்பாக எங்கள் தாத்தா பாட்டி தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நான் நிரூபிச்சே தான் ஆவேன். அதுக்கப்புறமா நீங்கள் என்னை மருமகனாக ஏற்றுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, என்ன இவன் இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் என்னன்னா எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நீ யாரை நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமாகவே உனக்கு நான் நிரூபிச்சு தான் ஆவேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, சித்தி சிவனாண்டியை விட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இது எல்லாமே சித்தி உன்னைய நம்ப வைக்கிறதுக்காக போட்ட ட்ராமா தான். கண்டிப்பாக சித்தி அந்த தாலியை மனசார கழட்டி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அவங்க அந்த தாலியை கழட்டி கொடுக்கும்போது அவங்க மூஞ்சில் இருக்கிற ரியாக்ஷனை நான் நல்லாவே கவனிச்சா. அவங்க ஏதோ பெரிய திட்டத்தோட தான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இனிமேட்டு என்னென்ன நடக்க போதோ எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆளாளுக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சந்திரா இனிமேட்டு இந்த வீட்டில் தான் இருக்க போகிறா, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ தான் கார்த்தி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நீ எதுக்காக எனக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, வேணாம் விடு. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இப்போ எப்படி உண்மையெல்லாம் வெளியில் வந்துச்சோ அதே மாதிரியே சந்திரகலாவோட உண்மையான முகம் சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு தெரியதான் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சந்திரா சிரிக்கிறாங்க, போங்கடா போங்க, நீங்கள் என்ன தான் ஆதாரத்தை கொண்டு நிப்பாட்டினாலும் சரி என்னோட அக்கா எப்பயுமே என்னைய வெறுத்து ஒதுக்க மாட்டா. அதுதான் அவளோட வீக் பாயிண்ட்டு. சின்ன வயசுலேருந்து என்னைய தூக்கி வளர்த்தது என்னமோ அவள் தான்.
ஆனால் என்னோட வாழ்க்கையில் மட்டும் அவள் கோட்டை விட்டுட்டா. அதனால தான் அவளை எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என் புருஷ கட்டின தாலியை எல்லார் முன்னாடியும் கலட்டி அவர் கையில் கொடுக்க வச்சுட்டீங்களே, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. இனிமேட்டு தான் என்னோட ஆட்டத்தை நீங்களாம் பார்க்க போறீங்க. அவர் கையில் நான் தாலியை கொடுக்கும்போது என் மனசு எவ்வளோ துடிச்சிருக்கும், அந்த துடிப்பை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சிவனாண்டியை தான் காட்டிட்டு இருக்காங்க. சிவனாண்டி சந்திரா கையில் தாலி கொடுத்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேல் சொல்கிறாங்க, என்னப்பா சிவனாண்டி, எதை நினச்சி நீ ரொம்ப கவலைப்பட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, இல்லை சித்தப்பா, என்னதான் இருந்தாலும் சந்திரா மனசார அந்த தாலியை கலட்டி என் கையில் கொடுக்கல. ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஊர் மக்கள் முன்னாடி அந்த தாலி என் கையில் கொடுத்ததுலேருந்து என்னை விட்டு சந்திரா போயிடுவாளோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்ல, இதை கேட்ட முத்துவேல் சொல்கிறாங்க, என்னம்மா என்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்க, மருமகளை பற்றி உனக்கு தெரியாதா? மருமக உன் மேலே உசிரே வச்சிருக்கா. அவள் உனக்காக எதையும் செய்ய துணிஞ்சவ. அதனால இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதப்பா. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்படியாவது அவள் அக்காவை பழி வாங்கணும், அந்த கார்த்தி பையனை வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துக்காலே தவிர மற்றபடி உன்னைய பிரியணும்னு அவள் மனசார என்றைக்குமே நினச்சிருக்கவே மாட்டான். அப்படி நினச்சிருந்தா எதுக்காக அவள் இவ்வளோ கஷ்டப்படணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவனாண்டி கிட்ட முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சிவனாண்டி சொல்கிறாங்க, சித்தப்பா, இனிமேட்டு நான் சும்மா விட மாட்டேன். என் பொண்டாட்டி எவ்வளோ துடிச்சிருப்பா, கண்டிப்பாக அந்த குடும்பத்தை பழி வாங்கியே தீருவேன். கார்த்தி ரேவதி 2 பேரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி ஒரு பக்கம் குமுறிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து கார்த்தியை பார்த்து சொல்கிறாங்க, 6 மாதம் என்னடா நீ இந்த வீட்டில் இருக்க போகிற, இன்னும் 6 நாளில் உன்னை நான் இந்த வீட்டை விட்டு துரத்தியே காட்டுவேன். கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. அதுக்காக தான்டா நான் இப்படி ஒரு ட்ராமாவை பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். என் கழுத்துல இருந்து தாலியை கழட்ட வச்சிட்டிங்கல்ல, இனிமேட்டு உங்களை நான் நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன்டா. ஒரு நிமிஷமும் நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் அனுபவிக்க தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து கார்த்தியை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இன்னும் கூட உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் நல்லவங்களாம் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் இப்படியே இந்த குடும்பத்தை பழி வாங்கியே தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறைய விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சந்திரகலா கிட்ட சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, நீ என்ன நினச்சாலும் முடியவே முடியாதுடா. பார்த்தல, நீ என்னென்னமோ என்னைய பற்றி ஆதாரத்தெல்லாம் திரட்டிட்டு வந்து எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன். ஆனால் எங்கள் அக்கா உன் பேச்சு கேட்டுட்டு சரி என்னை விட்டு வீட்டை விட்டு துரத்துனா. கடைசி நேரத்தில் பார்த்தியா, அவளோட அன்பை வச்சே இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் பாரு. அதுதான்டா அவளோட வீக் பாயிண்ட்டு. இனிமேட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் என்ன பண்ணாலும் எங்கள் அக்கா என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து திமிர்த்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போயாவது சந்திரா வந்து கொஞ்சம் வில்லத்தனத்தை காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இல்லையா, அதனால இவங்களோட சுயரூபம் பயங்கரமாக தான் இருக்க போகுது. இப்படியே சந்திரகலா வந்து சாம்புசரியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க, அதை கார்த்தி வந்து நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை கொண்டு வருவார். இப்படியே தான் எபிசோட் வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் கதைக்களத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போனால் நல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.